மாண்புமிகு திரு மு. ம. வினோத் கண்ணன், வேலூர். சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வினோத் கண்ணன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்னும் இந்திய நாட்டின் இறையாண்மை மீதும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்ட என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்று கடவுளிலிருந்து உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ம. விஜய், உசிலம்பட்டி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மா. விஜய் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ரா. விஜய் சரவணன், தஞ்சாவூர். வாழ்க தமிழ். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ராஜகோபால் விஜய் சரவணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ஆ. விஜய் தமிழன் பார்த்திபன், சேலம் தெற்கு. மாண்புமிகு திரு க. வி. விஜய் தாமு, ராயபுரம். கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டாங்க. சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே. வி. விஜய் தாமு எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றையும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ளும் இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் மீது ஆணையாக உறுதி கூறுகிறேன். கடவுளறிய உறுதி கூறுகிறேன். திரு மாண்புமிகு திரு ம. விஜய் பாலாஜி, ஈரோடு. இது இன்னொன்னு இது உள்ள சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மா. விஜய் பாலாஜி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள
இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.